நான் ஏதோ ஒரு ஒரு 3, 4 வருஷம் இருந்துட்டு ஒரு 10 பாட்டு பாடிட்டு, ஆ. நான் திருப்பி வேற ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறையிலேருந்து தான் வந்தேன். ம். அந்த துறைக்கே திருப்பி போயிடலாம். ஏன்னா, இது ரொம்ப கஷ்டமான ஒரு துறைன்னு தெரியும். ரொம்ப ம். ரொம்ப ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு துறை. நான் வரும்போது எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜேசுதாஸ், ஆம், அவங்கெல்லாம் கொடி கட்டி ப பறந்த டைம். ஏன்னா, அவங்கள மீறி ஒரு பாட்டு பாடுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது அந்த டைம்ல. ம். ஸோ, அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து முயற்சி பண்ணி அ லக்கும் என்னோட சைடுல இருந்தது. ம். அது ஒத்துழைச்சது. ஆனா, இன்னைக்கு திருப்பி பார்க்கும்போது 30 வருஷம் போய்விட்டது அப்படியே. ஆமா. ம். 30 வருஷம் வந்து போனதே தெரியல. அது எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான், வித்யாசாகர் இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சு, ம். அவங்களுக்கு கம்போசிங்கும் தெரியும். பாட்டு டியூன் பண்ணவும் தெரியும். அ அரேஞ்ச்மெண்ட்டும் தெரியும். ரஹ்மான பொறுத்தளவுக்கு சவுண்டும் தெரியும். எல்லாமே தெரியும் அவருக்கு. ஸோ, ம். அது அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதெல்லாம் எனக்கு உண்மையா தெரியாது. தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ம். ஏதோ ஓரளவு எல்லாம் தெரியும். இல்ல நான் ரஹ்மான் சார பார்த்து பார்த்து அவர வந்து அவர் அவர் அ அவரோட நான் ஒரு ஒரு ம். அசிஸ்டன்ட் மாதிரி ரொம்ப வருஷமா இருந்தேன் நான். ம். இருக்கேன். இப்ப கூட வேணும்னா இருக்கலாம் இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா, ம். அந்த டைம்ல அவரு கூடயே பயணிச்சேன் நான். அவரோட ஸ்டூடியோல இப்படி அவர் இங்க வேலை பண்ணிட்டு இருப்பார். நான் இப்படி உட்காந்து அவன் ஏதாவது சொல்லுவார். ஆ. போய் பாடும்பார். போய் பாடுவேன். அவ்வளோதான். அந்த மாரி ஒரு 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 டைம். ம். அப்போ வந்து அந்த ரெக்கார்டிங், கம்போசிங் அப்ப தான் எனக்கு அந்த ஆர்வம் வந்தது. ஸோ நமக்கு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருந்தா நல்லா இருக்குமேன்னு மொள்ள அத ஆரம்பிச்சு ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வீட்லயே ம். ஃபுல் ஃபுல் அக்காஸ்டிக்ஸோட ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ அதில வந்து நான் ரெக்கார்ட் பண்ற மாதிரி எல்லாம். ஸோ அது அது ஒரு ஆர்வத்தில அமைஞ்ச விஷயம். ம். அண்ட் அதுதான் அப்படிதான்.